வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகை. 31,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. சி.வி. சண்முகம், ஆர். தர்மர் ஆகியோர் போட்டியிடுவதாக கட்சி தலைமை அறிவிப்பு. சென்னை 1000 விளக்கு பகுதியில் மின்வெட்டு புகார். பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. சென்னை புறநகர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பரவலாக மழை. வேலூர், கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஏற்காட்டில் 45வது கோடை விழா கோலாகலமாக தொடங்கியது. 5 லட்சம் மலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட மலர் கண்காட்சி. பாகிஸ்தானில் இம்ரான்கான் கட்சியினர் நடத்திய பேரணியில் வன்முறை. இஸ்லாமாபாத்தில் ராணுவத்தினர் குவிப்பு. 31,400 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 மக்கள் நலத் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். பிரதமரின் வருகையொட்டி விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தொடங்கும் விழாவில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள் உட்பட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதற்காக பிரதமர் மோடி ஹைதராபாத்திலிருந்து விமானப்படை விமானத்தில் புறப்பட்டு மாலை 5:10 மணிக்கு சென்னை விமான நிலையம் வருகிறார். விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மாலை 5:15 மணிக்கு விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு INS அடையாறு கடற்படை தளத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து கார் மூலம் விழா நடக்கும் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு மாலை 5:45 மணிக்கு வருகிறார். அங்கு திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த விழாவில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நிகழ்ச்சி முடிந்ததும் 7:05 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இருந்து புறப்பட்டு 7:30 மணிக்கு சென்னை விமான நிலையம் சென்றடைகிறார். அதன் பிறகு பிரதமர் இரவு 7:40 மணிக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டு டெல்லிக்கு இரவு 10:25 மணிக்கு செல்கிறார். சென்னை வரும் பிரதமரிடம் தமிழகம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மனு அளிப்பார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் ஒத்திகை நடைபெற்றது. ஹைதராபாத்திலிருந்து விமானத்தில் வரும் பிரதமர் மோடி சென்னையில் தரையிறங்கியதிலிருந்து விழா நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு செல்வது வரை எந்த மாதிரியான பாதுகாப்பு அளிப்பது குறித்து ஒத்திகை நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை வருகையை முன்னிட்டு 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடியின் சென்னை வருகையொட்டி சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் தலைமையில் 5 கூடுதல் ஆணையர்கள், 8 இணை ஆணையர்கள், DIGக்கள், துணைத் தலைவர்கள், 29 துணை ஆணையர்கள் மற்றும் கமாண்டோ படையினர் உட்பட 22,000 காவலர்களுடன் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் வருகை தரும் சென்னை விமான நிலையம், சென்னையில் அவர் செல்லும் வழித்தடங்கள், நிகழ்ச்சி நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர சோதனைகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள லாட்ஜுகள், தங்கும் விடுதிகள், முக்கிய ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. மேலும் சென்னை பெருநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் மோடி என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் என்பதை தற்போது பார்க்கலாம்.
தமிழகத்தில் மொத்தம் 31,400 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 மக்கள் நலத் திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்படுகிறது. இதில் 2,900 கோடி ரூபாய் மதிப்பில் 5 திட்டங்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். முதலாவதாக 500 கோடி ரூபாய் திட்ட செலவில் 75 கிலோமீட்டரில் அமைக்கப்பட்டிருக்கும் மதுரை தேனி அகல ரயில் பாதை திட்டம் செயல்பாட்டிற்கு வருகிறது. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 30 கிலோமீட்டர் நீளமுள்ள 3வது ரயில் பாதையும் 115 கிலோமீட்டரில் எண்ணூர் செங்கல்பட்டு பகுதிக்கான இயற்கை எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டமும், அத்துடன் 910 கோடி ரூபாய் மதிப்பில் திருவள்ளூர் பெங்களூரு பகுதிக்கான இயற்கை எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டமும் தொடங்கப்படுகிறது. முக்கியமாக பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் சென்னையில் கட்டப்பட்டிருக்கும் 1152 வீடுகளும் திறக்கப்படுகின்றன. இதுபோக 28,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 திட்டங்களுக்கு அடிக்கலும் நாட்டப்படுகிறது. முதலாவதாக 262 கிலோமீட்டர் தூரத்தில் பெங்களூரு சென்னை இடையே விரைவு சாலை அமைக்கப்படுகிறது. கர்நாடகா, ஆந்திரா, தமிழகத்தை இணைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் சென்னை பெங்களூரு இடையேயான பயண நேரம் 3 மணி நேரமாக குறையும். அடுத்ததாக சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே இரட்டை அடுக்கு கொண்ட 4 வழி உயர்மட்ட சாலைக்கும் அடிக்கல் நாட்டப்படுகிறது. 5,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 21 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலை வருகிறது. நெரலூரு தருமபுரி இடையே 4 வழி நெடுஞ்சாலை, மீன்சுருட்டி சிதம்பரம் பகுதிகளில் 2 வழி நெடுஞ்சாலையும் பட்டியலில் உள்ளது. சரக்கு போக்குவரத்தை வேகப்படுத்தும் நோக்கில் சென்னையில் 1,400 கோடி ரூபாய் மதிப்பில் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கிற்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. முக்கியமாக சென்னை, எழும்பூர், ராமேஸ்வரம், மதுரை, காட்பாடி, கன்னியாகுமரி ரயில் நிலையங்களை சீர்படுத்தும் பணியும் தொடங்குகிறது. இதற்காக 1,800 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. தமிழகத்திற்கு இன்று வருகை தர உள்ள பிரதமர் மோடி தமிழக அரசுக்கான வரி நிலுவையை வழங்கும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவதும் திட்டங்களை தொடங்கி வைப்பதும் நல்லது என்றாலும் நிதி பாக்கியை மத்திய அரசு வழங்காததால் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என்று கூறினார். மோடி அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மத்திய அரசாங்கத்துடைய பங்கீட்டு நிதி பாக்கி 27,000 கோடி 28,000 கோடி மத்திய சர்க்கார் தர மறுக்குது. அதனால தமிழ்நாட்டில் பல வளர்ச்சி திட்டங்கள் மட்டுமில்ல, அடிப்படையான திட்டங்களே மோசமா பாதிக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் முதுகுளத்தூர் ஒன்றிய செயலாளர் தர்மர் ஆகியோர் போட்டியிடுவதாக அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூன் 29ஆம் தேதி நிறைவடைகிறது. இதனால் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதில் திமுக 4 இடங்களையும் அதிமுக 2 இடங்களையும் கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. திமுக 4 இடங்களில் ஒரு இடத்தை காங்கிரசுக்கு ஒதுக்கியுள்ளது. மீதமுள்ள 3 இடங்களுக்கு தஞ்சை கல்யாண சுந்தரம், கிரிராஜன், KRN ராஜேஷ்குமார் ஆகிய 3 பேர் திமுக சார்பில் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 2 பதவிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமும் முதுகுளத்தூர் ஒன்றிய செயலாளர் ஆர் தர்மர் ஆகியோர் போட்டியிடுவதாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். முன்னதாக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி வி சண்முகம், செம்மலை உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக நிறுத்த வாய்ப்பு இருப்பதாக பேச்சு அடிபட்ட நிலையில் வட மாவட்டத்தில் இருந்து ஒருவருக்கும் தென் மாவட்டத்திலிருந்து ஒருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ள தர்மர் அதிமுகவில் நீண்டகால உறுப்பினராக இருந்து வருகிறார். முன்னாள் மாவட்ட செயலாளராக பதவி வகித்துள்ள இவர் இந்த மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையிலும் அவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் சி வி சண்முகம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டதை வரவேற்று திண்டிவனத்தில் உள்ள அவரது இல்லம் முன்பாக ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அக்கட்சியில் ஒரு பதவிக்கு பலத்த போட்டி நிலவுகிறது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.
சென்னை 1000 விளக்கு பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் அண்ணா சாலையில் இரவில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை 1000 விளக்கில் உள்ள அஜீஸ் முல்க் தெரு, GMM தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இரவு அண்ணா சாலையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் மின்வாரிய அதிகாரிகளிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததும் அவர்கள் கலைந்து சென்றனர். சேலம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. மழை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வளிமண்டல கீழடுக்கு மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கிருஷ்ணகிரி, கோவை, திருப்பத்தூர், திண்டுக்கல், தருமபுரி மற்றும் சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி சேலம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை நேரத்தில் பரவலாக மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக குறிப்பாக சேலம் மாநகர், செவ்வாய்ப்பேட்டை, அரிசிபாளையம், வின்சென்ட், அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, சூரமங்கலம், ஐந்தரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை 5 மணி முதல் பரவலாக கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக சேலம் மாநகர் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் இந்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்தால் வாகன ஓட்டிகள் கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக இந்த மழையின் காரணமாக சேலம் தற்போது குளிர்ச்சியான சூழலை நிலவி வருகிறது. பாலா, நன்றி திருமலை. விரிவான விவரங்களுக்கு. தமிழ்நாட்டில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2022-2023ஆம் கல்வியாண்டின் நாள்காட்டியை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் ஜூன் 20ஆம் தேதி +2 வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார். ஜூன் 27ஆம் தேதி 11ஆம் வகுப்பு தொடங்கும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ஜூன் மாதம் 13ஆம் தேதி 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு, அதே மாதிரி ஜூன் 20ஆம் தேதி 12ஆம் வகுப்பு, ஜூன் 27லேருந்து 11ஆம் வகுப்பு என்று இன்றைக்கு அதில் நம்ம நாட்காட்டியில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன்னால நம்ம ஃபிசிக்கல் புக்காக காமிச்சிக்கோம். பட் இதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆன்லைனில் நம்மகிட்ட குழந்தைங்களுக்கு பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் எக்ஸாம் எப்போ நம்ம பொதுத் தேர்வு இருக்குதுங்கிறது முதற்கொண்டு, எப்போ நம்ம குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃபர்லி எக்ஸாம் முதற்கொண்டு எல்லாமே அதில் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அடுத்த ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி +2 பொதுத் தேர்வுகள் தொடங்கும் என்று அறிவித்தார். அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும், ஏப்ரல் 3ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் தொடங்கும் என்று குறிப்பிட்டார். சென்னை குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னையில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதில் குன்றத்தூர் பகுதியில் நேற்று மாலை திடீரென கனமழை கொட்டியது. அப்போது பலத்த சூறாவளி காற்று வீசிய நிலையில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் காற்றின் வேகம் தாங்காமல் கீழே விழுந்தது. இதேபோன்று பூந்தமல்லி, மாங்காடு, கரையஞ்சாவடி, நசரத்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கண்டிகை பகுதியில் வீசிய காற்றில் விவசாய நிலத்தில் இருந்த மின்கம்பம் சாய்ந்தது. அப்போது அங்கு நடவு பணியில் இருந்த பெண்கள் உடனடியாக வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் காலனி பகுதியில் மின்னல் தாக்கியதில் ஏழுமலை என்பவரது 10 ஆடுகள் உயிரிழந்தன.
ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. ராணிப்பேட்டை நகராட்சி அலுவலகத்தில் காலையில் ஏற்றிய தேசிய கொடியை ஊழியர்கள் அகற்றாததால் மழையில் நனைந்தது. இதனை கவனித்த செய்தியாளர் ஒருவர் தேசிய கொடியை பத்திரமாக கீழிறக்கி எடுத்துச் சென்று அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இந்நிலையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல்லில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.